ஸோ ஹலோ பீப்புள், வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ கடைசியாக மார்க்கெட் மேக்கர்ஸ் பற்றி பார்த்தோம்ல, நிறைய பேர் பைனரி ட்ரேடிங் பற்றி பேசுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இது உங்களுக்காக பைனரி ட்ரேடிங் த ரியல் ஸ்கேம். பைனரி ட்ரேடிங்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி மார்க்கெட்ஸை நம்ம டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ஸில் ட்ரேட் பண்ண முடியும். லைக் ஸ்டாக்ஸ், கமாடிட்டிஸ், கிரிப்டோஸ், கரன்சிஸ் அண்ட் டெரிவேட்டிவ்ஸ். இந்த டெரிவேட்டிவ்ஸ்னு வேர்டை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. தெரியாதவங்க சொல்கிறேன். டெரிவேட்டிவ்ஸ்னா இட்ஸ் a contract between two persons and this contract is derived from an underlying asset. சிம்பிளாக சொன்னால் இன்சூரன்ஸ் மாதிரி. லைக் இப்போ நம்ம ஒரு கார் வச்சுருக்கோம்னு வைங்க. இந்த காருக்கு வந்து நம்ம இன்சூரன்ஸ் போடுவோமா? இந்த இன்சூரன்ஸோட வேல்யூ இந்த கார் எப்படி இருக்குது, நியூ மாடலாக, எப்போ வாங்கணும், இந்த காரில் ஏதாவது டேமேஜஸ் இருக்கா, இதுக்கேற்ற மாதிரி நம்ம இன்சூரன்ஸ் பே பண்ணுவோம். இதே தான் டெரிவேட்டிவ்ஸ். ஸோ லைக் ஹெட்ஜிங் மாதிரி. இதுக்குள்ளே இன்டெப்த்தாக போக வேண்டாம். இப்போ எதுக்கு சொன்னால் இந்த டெரிவேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதாவது இந்த கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் ஒரு டைம் வரைக்கும் தான் வேலிடாக இருக்கும். அதுக்குள்ள நம்ம ட்ரேட் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் நம்மளால் ட்ரேட் பண்ண முடியாது. இந்த எக்ஸ்பீரியன்ட் வேர்ட் பைனரி ட்ரேடிங்லேயும் உண்டு. பட் இட்ஸ் அ மேசிவ் ஸ்கேம். ஓகே, பைனரி ட்ரேடிங்னா தேர் வில் பி ப்ரைஸ் ஸ்ட்ரீமிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ் அண்ட் அதை பார்த்து நம்ம வந்து மார்க்கெட் மேலே போகுதா கீழே போகுதான்னு பெட்டு பிளேஸ் பண்ணணும். அதுவும் எக்ஸ்பைரியோட. இந்த எக்ஸ்பைரி ட்ரேடிங் என்னடா ஒரு குறிப்பிட்ட டைம் ரன் ஆகிட்டு இருக்கும். அந்த டைம் ரன் ஆகி முடியறதுக்குள்ளார நீங்கள் பெட் பண்ண ப்ரைஸ்லேருந்து மார்க்கெட் மேலேயோ கீழேயோ போய் க்ளோஸ் ஆகணும். புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் மார்க்கெட் மேலே போகுது பெட்டு ப்ளேஸ் பண்ணுறீங்க. இப்போ மார்க்கெட் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ண ப்ரைஸ்லேருந்து மார்க்கெட் மேலே மூவ் ஆகி க்ளோஸ் ஆனால் யூ வில் பி மேக்கிங் ப்ராஃபிட். பட் த ப்ராப்ளம் ஹியர் இஸ் டைம். ஒன்ஸ் யூ பிளேஸ் த ஆர்டர் தேர் வில் டைம் ரன்னிங், அதாவது எக்ஸ்பைரி. அந்த டைம் முடியறதுக்குள்ளார மார்க்கெட் வந்து மேலே போய் க்ளோஸ் ஆகிருக்கிறோம். அப்போ தான் யூ வில் பி மேக்கிங் ப்ராஃபிட். இது ஒரு ஸ்கேம். அண்ட் இன்னொரு ஸ்கேம் என்னன்னா, நீங்கள் மேக் பண்ணுற மணி. இப்போ நான் வந்து வின் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. அதாவது நான் ப்ளேஸ் பண்ண ப்ரைஸ் இந்த மார்க்கெட் மேலே போய் க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் எவ்வளோ மணி பெட் கட்டணும் அதுலேருந்து 70 to 80% வந்து எனக்கு தருவாங்க. ஆனால் இதே ட்ரேட் நான் லாஸ் பண்ணியிருந்தேன், ப்ளேஸ் பண்ண ப்ரைஸ் இந்த மார்க்கெட் கீழே போய் க்ளோஸ் ஆகிருந்துச்சுன்னா ஐ பி லூசிங் மை என்டையர் கேபிட்டல். அதாவது நான் அலோகேட் பண்ண கேபிட்டல் ஃபுல்லாகவே லூஸ் ஆகிடும். ஸோ வின் பண்ணால் 70 to 80% அண்ட் லூஸ் பண்ணால் 100%. இந்த எக்ஸ்பிளைன் பண்ண அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும். இட்ஸ் ஸ்கேம். பட் ஸ்டில் இந்த பைனரி ட்ரேடிங் கொஞ்சம் இன்டெப்த்தாக பார்ப்போம். $multi-million ஸ்கேம் இன் ஹிஸ்ட்ரி. I read this in an article from the Times of Israel, and there's a person called Dan, and அவர் வந்து ஒரு டெய்லி வேஜஸ்க்கு ஒர்க் பண்ணுற ஒரு பர்சன். அண்ட் ஹீ லிவ்ட் இன் அ சிட்டி. அங்கே வந்து லிவிங் காஸ்ட் ரொம்பவே அதிகம். அண்ட் தென் ஹி ஹியர்ட் அங்கே பைனரி ஆப்ஷன் கம்பெனியில் இப்போ வாங்குற சேலரியை விட 2 மடங்கு அதிகமாக வந்து சேலரி தராங்க. தென் ஹி ஜாயின் த வேர் thousands of employees call people every single day to invest in binary options. நான் ஆல்ரெடி சொன்னதா, இப்போ அவங்களோட கிளைண்ட் வந்து மார்க்கெட் எங்கே போகுது ப்ரெடிக்ட் பண்ணாங்கன்னா they'll be making around 30 to 80%. பட் அதே ட்ரேட் அவங்க லூஸ் பண்ணாங்கன்னா they'll be losing their whole capital. இனிஷியலாக அவர் ஜாயின் பண்ணதும் இவருக்கு ட்ரைனிங் கொடுத்தானா, அதாவது எப்படி கிளைண்ட்டை மேனேஜ் பண்ணணும், எப்படி அவங்க ரெஸ்ட்ரிக்டே பண்ணக்கூடாது, அவங்களை எப்படியாவது இன்வெஸ்ட் பண்ண வைக்கணும், இந்த மாதிரி அளவுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்களாம். அண்ட் தென் என்ன பண்ணார்? அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த சேல்ஸ் பீப்புளெலாம் அவங்களோட ஓன் நேமை சொல்லக்கூடாது. தே ஹேவ் டு யூஸ் சம் அதர் நேம்ஸ். அண்ட் இந்த சேல்ஸ் பீப்புளெலாம் கிளைண்ட்ஸ் எடுக்கிறாங்களே, அவங்க எந்த கண்ட்ரியில் இருக்காங்களோ அந்த கண்ட்ரியில் வந்து இந்த சேல்ஸ் பீப்புளாக இருக்கக்கூடாது. இப்போ இஸ்ரேலில் வந்து சேல்ஸ் பீப்புளாக இருக்காங்கன்னா அவங்க வந்து வேறு ஏதாவது கண்ட்ரியில் தான் வந்து கிளைண்ட்ஸ் எடுக்கணும். அண்ட் இதான் ரொம்ப மெயின். தே ஹாவ் டு ரெப்ரசன்ட் தெம் ஆஸ் அ புரோக்கர். இது இட்ஸ் அ மேசிவ் ஸ்கேம். லெட்ஸ் சே கிளைண்ட் இஸ் டேக்கிங் அ ட்ரேட். இப்போ வந்து இவங்க வின் பண்ணால் அந்த ப்ராஃபிட்டில் இவங்களுக்கு கமிஷன்ஸ் போகும். அதாவது ப்ரோக்கருக்கு கமிஷன் போகுமா. ஸோ அதனால் இந்த ப்ரோக்கர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் வந்து உங்களுக்கு ட்ரேட் எப்படி இருக்கும் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு they lose their entire client's capital. எதுவும் தெரிஞ்சு வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு ஜகஜம். அண்ட் இன்னொன்று என்னன்னா, பைனரி ட்ரேடிங் ஆப்ஷன்ஸ் இந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் டெவலப் பண்ணுறாங்க. அந்த பர்சன் வந்து மீட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த ஆப்ஷனை பில்ட் பண்ண டெவலப்பர் சொல்லியிருக்காங்க, நிறைய கம்பெனிஸ் எங்களை அப்ரோச் பண்ணுறாங்க இந்த சாஃப்ட்வேர் பில்ட் பண்ண. அண்ட் அது மட்டும் இல்லாமல் தே வாண்ட் அ பேக் டோர். அதாவது இப்போ நீங்கள் வந்து நிறைய ட்ரேட்ஸ் வின் பண்ணிகிட்டே இருக்கீங்க வச்சுக்கோங்களேன். ஸோ நிறைய ட்ரேட்ஸ் வின் பண்ணுற மாதிரி இருந்தால் இவங்க வந்து அந்த மார்க்கெட்டை மேனிபுலேட் பண்ணி உங்கள் ட்ரேடுக்கு அகைன்ஸ்டாக கொண்டு போகிற மாதிரி பண்ணுவாங்களாம். அண்ட் நீங்கள் கேட்கலாம், வேறு ஏதாவது சார்ட்டை பார்த்து இது இப்படி மூவ் ஆயிருக்கு, இது இப்படி மூவ் ஆயிருக்குன்னு கேட்கலாம். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் வந்து தனியாக அல்காரிதம் ரன் பண்ணுறோமோ, ஸோ எங்கள் சார்ட் இப்படி தான் மூவ் ஆகும்னு சொல்லுவாங்களாம். எவ்வளோ பெரிய ஸ்கேம் இதெல்லாம், சீரியஸ்லி. FINRA, Financial Industry Regulatory Authority, released a circular that trading in binary options is extremely risky and also many fraudulent companies are scamming people using fake software. And அது மட்டும் இல்லாமல் டைம்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி கண்டக்ட் பண்ண சர்வேல ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் ஹூ மேட் மில்லியன்ஸ் ஸ்டேட்டட் தட் யாருமே அடுத்த 5 minutes கேன்லோ இல்லை 1 minute கேன்லோ எங்கே போகுதுன்னு சொல்ல முடியாது. ஸோ திஸ் இஸ் நாட் அ ப்ராப்பர் வே ஆஃப் ட்ரேடிங். சரி, இதெல்லாம் விடுங்க. இங்கே இருக்கிற கம்பெனிஸ் லைக் பினோமோர், குவாட்டெக்ஸ் இன்னும் நிறையா இருக்குது. இவங்க நீங்கள் வின் பண்ணால் பேமெண்ட் பண்ணுறாங்கன்னு வைங்க. பட் இது ட்ரேடிங்காக ட்ரேடிங்னா வெறும் மணி
மணி மேக் பண்ணுறதில்ல. இட்ஸ் அபவுட் ஹவு மச் யூஆர் ரிஸ்கிங், இட்ஸ் அபவுட் சைக்காலஜி, டிசிப்ளின், அண்ட் நீங்கள் மார்க்கெட்டில் எவ்வளோ நாலேஜ் இருக்குது, உங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இதுதான் ட்ரேடிங். ஒரு ட்ரேட் எடுத்து நீங்கள் வின் பண்ணால் 80% மேக் பண்ணுவீங்க, அண்ட் அதே ட்ரேடிங் லூஸ் பண்ணால் 100% மேக் பண்ணுவீங்கன்றது ட்ரேடிங் கிடையாது, கேம்லிங். இது கேம்லிங் கூட சொல்ல முடியாது. கேம்லிங்னு சொன்னால் கேம்லிங்கே அது அசிங்கம். கேம்லிங் ஆச்சும் நீங்கள் வின் பண்ணால் அதிகமாக மணி மேக் பண்ணுவீங்க. இது தரதே கொஞ்சோண்டு தான், டோட்டல் வேஸ்ட். தயவுசெய்து இது பண்ணவே பண்ணாதீங்க. அண்ட் லாஸ்ட்டாக இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆர் ப்ரொமோட்டிங் திஸ் ஆப். முன்னெல்லாம் ஒரு சேல்ஸ் பர்சனை வச்சு ஒரு ப்ராடக்ட்டை வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. பட் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு ஒரு சேல்ஸ் பர்சன் ஒரு ப்ராடக்ட் நம்ம கிட்ட விற்க வந்தால் மோஸ்ட்டாக வேண்டான்னு சொல்லிவிடும். ஸோ அவங்க ரூட்டை மாற்றிடுறாங்க. அதான் இன்ஃப்ளூயன்சர்ஸ். நம்ம அவங்களை ஃபாலோ பண்ணுறதுக்கு மெயின் ரீசனே அவங்ககிட்ட எதோ ஒன்று பிடிச்சதுனால. லைக் இட்ஸ் சரத் ஹியர் ஜாலியாக நியூஸ் சேனல் ரன் பண்ணிட்டு இருப்பார். அதுக்காக சரத் வந்து இப்படி பண்ணான்னு சொன்னால் ஹீஸ் அ ஜென்யூன் பர்சன். லைக் இன்ஃப்ளூயன்சருக்கு ஒரு எக்ஸாம்பிள் அவ்வளோதான். இப்போ ஒரு இன்ஃப்ளூயன்சர் அதிக ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிறதுனால இந்த கம்பெனிஸ்லாம் அவங்க கிட்ட போகிறாங்க. அவங்க நார்மலாக லெஜிட்டான கம்பெனிஸை ப்ரொமோட் பண்ணால் ப்ராப்ளமே இல்லை. பட் தே ஆர் ப்ரொமோட்டிங் தீஸ் கேம்லிங் ஆப்ஸ். அண்ட் நம்மளும் என்னென்ன தெரியாமல் ட்ரேட் பண்ணுறோம். ஸோ கடைசி நான் என்ன சொல்ல வரேன்னா, the fuck. வணக்கம்டா மாப்ளே. அப்புறம் ப்ரோ, போன வீடியோ நான் போட்டது வேறு 2 பேரை பற்றி. சம்மந்தமே எல்லாம் வேறு யாரோ வரீங்க. ஸ்ட்ரைக் கொடுத்துட்டு மிரட்டல் வேறு. என்ன வணிக அறிவாளி ப்ரோ, நலமா, நல்லா இருக்கீங்களா? ஒரு விஷயம் தப்புனா தப்புன்னு தான் சொல்லுவாங்க. அண்ட் ஒரு கிரிட்டிசிசம் பண்ணால் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு திருத்திக்கணும். அதுதான் வந்து ஒரு ஜெனின் பர்சனுக்கு அடையாளம். அதை விட்டுட்டு கால் இல்லை நான் இப்படி தான் பண்ணுவேன் நீங்கள் சொன்னீங்கன்னா தெரியுதா, இந்த கண்டென்ட் வந்து மேக் பண்ணப்படும். இது வந்து நான் பண்ணக்கூடாதுன்னு இருக்கேன். அந்த போன வீடியோவில் வச்சு நான் ப்ரொஃபஷனலாக ஓகே ஃபேஸ் காட்டக்கூடாது, ஃபேஸ் காட்டல. ஆனால் இந்த கண்டென்ட் நான் போட்டால் ஐ கேன் லிட்டரலி ஷோ த மேனிபுலேஷன் யூ ஆர் டூயிங் லீகலிக்கோ இட்ஸ் பர்மிட்டட். அவன் தான் வந்து பாவம் பார்த்து போட மாட்டான். நான் அப்படி கிடையாது, தோணா போட்டுருவேன். ஓகே பை. சாரி கேமரா கீழே விழுந்துருச்சு. ஓகே எங்கே விட்டா இது ஆக்ஷன் மேடம். ஸோ கடைசியாக என்ன சொல்ல வரேன்னா, ட்ரேடிங்னா அதுக்கு நிறைய செக்மெண்ட்ஸ் இருக்குது, ஜென்யூனான செக்மெண்ட்ஸ். பைனரி ட்ரேடிங்லாம் பண்ணாதீங்க. முதல்ல அது ட்ரேடிங்கே கிடையாது. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். ப்ராப்ளம் 1 or 2 days போட்டுருவேன். எல்லோரும் பாருங்கள். ஐ நீட் யுவர் சஜஷன். ஓகே. ஐ திங்க் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பட் ஸ்டில் ஷேர் யுவர் தாட்ஸ் இன் த காமெண்ட் செக்ஷன். Until then, bye.